நான் உங்கள் பூவரசு வாஸ்து மேஸ்திரி பேசுகிறேன். கற்றது கையளவு, கற்றுக்கொள்வது கடல் அளவு. நான் கற்ற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்குறேன். வாங்கள் என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வாஸ்துப்படி வாஸ்கால் ஜன்னல் எங்கே வைக்கலாம், எங்கே வைக்கக்கூடாது, எந்த திசையில் வச்சா நல்லது. எப்பவுமே வாஸ்கால் ஜன்னல் வைக்கிறதுக்கு ஒரு ரூமுக்கு உச்சம் எது, நேசம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு 4 திசை தெரிஞ்சுக்கோங்க. இது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த 8 திசை 8 திசை தெரிஞ்சுக்கோங்க. வடக்கு ஈசானியம், கிழக்கு ஈசானி, கிழக்கு அக்னி, தெற்கு அக்னி, தெற்கு குபேந்திரன், மேற்கு குபேந்திரன், மேற்கு வாயு, வடக்கு வாயு. ஒரு ரூமுக்கும் பார்க்கணும். இந்த ரூமு எல்லா ரூமுக்கும் பார்க்கணும். அப்போ தான் உச்சம் எது, நேசம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே உச்சத்தில் தான் உள்ளே போகணும். எப்பயுமே உச்சம் வழியாக தான் காற்று உள்ளே போகணும். நேசம் வழியாக எந்த வழியும் இருக்கக்கூடாது. இந்த ரூமுக்கு கிழக்கு வாஸ்படி, இங்கே வாஸ்படி வச்சுருக்கிறேன். இது உச்சம், இது நேசம். இங்கே ஓப்பன் விடக்கூடாது, ஜன்னல் வைக்கக்கூடாது. அப்படியே ஜன்னல் வைக்கிறதா இருந்தால் இங்கே வைக்கலாம். சரிங்களா? அடுத்து இது அக்னி, சமையலறை. ஓப்பன் இங்கே விடலாம், இங்கே விடலாம். அப்போ ஜன்னல் இதுக்கு இந்த இடத்துல விடலாம். இந்த இடத்துல விடலாம் ஜன்னல். இது சமையலறை. ஜன்னல் இந்த இடத்துலையும் வைக்கலாம், இந்த இடத்துலையும் வைக்கலாம். இந்த 2 இடத்துல சமையலறைக்கு வைக்கலாம். இங்கே வைக்கிறது ரொம்ப சிறப்பு. கிழக்கு பக்கத்தில் பாருங்கள், கிழக்கு பக்கத்தில் இங்கே வைக்கிறது நல்லது. சரிங்களா? எப்பயுமே உச்சத்தில் தான் வைக்கணும், நேசத்தில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ரூமுக்கு இது 2மே நேசமாக தான் வரும். ஏன்னா குபேரமோட இங்கே காற்றே உள்ளே வரக்கூடாது. குபேரமோட வழியாக 2 இடத்துல வைக்கக்கூடாது. ஒன்று வச்சா இந்த லாஸ்ட்டு இருக்கு இல்லைங்க, இங்கே இங்கே மூளைக்குத்தூள் இல்லாமல் வைக்கணும். அடுத்த வீடியோ போடுறேன். மூளைக்குத்தூள் இல்லாமல் எப்படின்னு அடுத்த வீடியோவாக நான் போடுறேன். சரிங்களா? இங்கேயும் வைக்கலாங்க. ஜன்னல் இங்கே வைக்கலாம். இது இந்த ரூமுக்கு பாத்ரூமுங்க. அடுத்து இது ஆள். இந்த வாயு இருக்கு இல்லைங்க, இந்த வாயுவில் இந்த லைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த லைனில் இந்த பக்கம் வைக்கக்கூடாதுங்க. இந்த பக்கம் வைக்கக்கூடாது, ஜன்னல் வைக்கக்கூடாது. இங்கே தான் வைக்கணும். இது பாத்ரூம். சரிங்களா? அடுத்து இந்த ரூமுக்கு இங்கே வைக்கலாம். இது அப்புறமேல இங்கே இருக்கு இல்லைங்க, இங்கே நீங்கள் ஜன்னல் வைக்கலாம்னா இந்த ரூமுக்கும் பார்க்கும்போது இந்த இடத்துல வைக்கலாங்க. இந்த இடத்துல வைக்கலாம். எல்லாம் மூலக்குத்தூளெல்லாம் பார்த்து தான் வைக்கணும். அடுத்த வீடியோ சொல்கிறேங்க தெளிவாக உங்களுக்கு எப்படி மூலக்குத்தூள் இல்லாமல் வைக்கிறதுன்னு அடுத்த வீடியோ போடுறேன் உங்களுக்காக. சரிங்களா? எப்படி வாஸ்துப்படி இந்த மேப் வாஸ்துப்படி இருக்குது. இதே தெளிவாக எப்படி உச்சம் நேசம் சொல்லிட்டுங்களா? பூஜை ரூம். இது பூஜை ரூமுங்க. இது பூஜை ரூம். இது வழி, மெயின் கேட்டு வழின்னு வச்சுக்கோங்க. மெயினாக இதுக்கும் மூளைக்குத்துலேயே அடிக்கக்கூடாது. மூளைக்குத்தல் அடிக்கக்கூடாது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். மூளைக்குத்தல் எப்படி அடிக்காமல் போகிறதுன்னு திரும்பவும் ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா?